ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராம் குடும்பத்தில் உள்ள பரம்பரை சொத்துக்கான கேஸ் ஜெயிச்சிட்டு அவங்க பக்கமாட்டு இனி சொத்துக்களை எல்லாம் பிரித்து எழுதக்கூடிய எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ரகுராமோட குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே வருது. ஆளாளுக்கு அந்த சொத்தை வச்சு ஏதாவது ஒரு பெரிய லெவலில் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை போடும்போது அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி பசுபதிக்கு இது தெரிய வருது. அவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். பத்மா தனியாட்டு ஒரு வீடு போடணும்னு ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைகள் ஆரம்பிக்கும் போது நம்ம ரகுராம் சொத்துக்களை எப்படி பங்கு வச்சாங்க, அதனால குடும்பத்துக்குள்ள வரப்போகிற சிக்கலை நம்ம ஜானகி செம அதிரடியாக எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரகுராமும் ஜானகிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இனி மாயா சீனோட வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆரம்பத்தில் அவங்கள நினச்சி எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. இனிமே அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துடுவாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. எனக்கு நம்ம பொண்ணு தனாவை நினச்சி தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட ஜானகியும், எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்படுறீங்க? நம்ம பொண்ணு நல்லபடியாக தானே இருக்கா. கதிர் சம்பாதிக்கிறதுக்காண்டி தானே வெளிநாட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணு தானே நம்ம கூடயே சந்தோஷமாக தானே இருந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருந்த நம்ம ரகுராமும், என்ன சொல்கிற ஜானகி, இது நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா. எவ்வளோ பெரிய வரன் எல்லாம் நம்ம தனாவுக்கு வந்தது. நமக்கு சமமான குடும்பத்தில் உள்ள பையனுக்கு நான் என்னோட பொண்ணை கொடுத்துருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே நான் முன்னிலையில இருந்து திருமணம் நடத்தியிருக்கேன். ஆனால் என்னோட பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜானகியும், எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? அதான் கதிர் ரொம்பவே நல்லா பாத்துக்கிறானே தனாவை. தனாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுறான். இப்ப கூட தனாக்காக தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம கதிர் நம்ம பார்வையிலே வளர்ந்த பையன், ரொம்பவே நல்லவன். அவனை விட யாரு நல்ல பொருத்தமா நம்ம தனாவுக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. ரகுராம, என்ன சொல்ற ஜானகி, கண்டிப்பா தனாவோட வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்கும். அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரகுராம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்படியே ரொம்பவே சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சிவராமன், மணி எல்லாமே குழம்பி போயிடுறாங்க. என்னாச்சுன்னா, எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சிவராமன் கேட்கும்போது அந்த இடத்துல ரகுராமும், ரொம்ப நாளா பரம்பரை சொத்து கேஸ்ல இருந்துச்சுல்ல, அது நமக்கு பக்கமா கேஸ் சாதகமா முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லும்போது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ரகுராம், இதை வச்சு என்ன பண்றது, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமே சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, அந்த சொத்தை வித்து அதுல வர பணத்தை எல்லாருக்குமே ஈக்குவலா பங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்துல இது எல்லாருக்குமே சம்மதம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம குடும்பத்துல உள்ளவங்க எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிவராமனும், நீங்க ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதானா இருக்கும், அதுக்கேத்தவாறு நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஆனா பார்வதிக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே சிவராமனை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டும் எப்பவுமே அவங்க அண்ணன் சொல்றதே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு அறிவு கூட கிடையாதா? எப்பவுமே அவங்க அண்ணனை தான் இந்த வீட்லயே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. நமக்குன்னு ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழாண்டாமான்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ரகுராம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம பத்மாவும் மணிக்கிட்ட அண்ணன் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த பணம் மட்டும் நம்ம கையில கிடைச்சிச்சுன்னா பேசாம அண்ணன்கிட்ட சொல்லி நமக்குன்னு ஒரு தனி வீடு கட்டு தர சொல்லணும். எத்தனை வருஷமா தான் இந்த ஒரே வீட்டுல நம்ம சேர்ந்த மாதிரி வாழ்றது, நமக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா, நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமான்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல சொல்லும்போது மணியும், என்ன பத்மா பேசுற, நம்ம எல்லாருமே ஒற்றுமையா குடும்பமா தானே இருக்கோம், இந்த இடத்துல போய் நீ தனி வீடு கேட்டேன்னா அது பெரிய பிரச்சனை ஆகாதா? பார்வதி, சிவராமன் எல்லாருமே இந்த வீட்டில் தானே இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நீ மட்டும் தனி வீடு கேட்டேன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும், குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம ஆயிடும். கண்டிப்பா இதை மாதிரி ஒரு செயலை செய்யாத பத்மா, இதை பத்தி யோசிக்கவும் செய்யாதன்னு மணி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட பெரியப்பா சொத்தெல்லாம் எழுதி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் பணமும் கையில் கிடச்சிரும், அதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சீனு மாயா கிட்ட கேட்குறாங்க. மாயாவும் அந்த இடத்துல, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை, இப்போ தான் அதுக்கான ஒரு வேலையெல்லாம் கிடச்சிருக்கு, எப்படியாவது இந்த பணத்தை வச்சு நான் ஒரு டான்ஸ் கிளாஸ் கட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் சீனு, அது நல்ல ஐடியாவான்னு கேட்கும்போது சீனுவும், ஆமாம் மாயா, நீ சொல்கிற மாதிரியே செய்திடலாம், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு ஆதரவாட்டே சீனு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவராமன் தான் காட்டுறாங்க.
அதில் சிவராமன் அடுத்த பிளானை போடுறாங்க, இந்த பணத்தை வச்சு பேசாமல் ஒரு ரைஸ் மில் கட்டிட வேண்டியதான்னு. அப்படி பார்வதி அதை பார்த்துட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த சிவராமன் இப்படி நினைக்கிறாங்க? அவங்களுக்கு பாதிக்கு மேலே சொத்து அவங்களுக்கு தான் வரணும். இவங்க என்னடானா எல்லா சொத்தையுமே சரி சமமாக பிரித்து தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி நியாயம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனை ஊசு பேத்தி விடுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சிவராமனும், ஏ பார்வதி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. அன்னை என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். எல்லாருக்கும் நல்லதுக்காண்டி தான் அன்னை இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. பார்வதி அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறீங்க? எப்பவும் உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்குங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா? எங்கே போனாலும் உங்கள் அண்ணனுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? உங்களை நம்பி நான் வந்திருக்கேன்ல, எனக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமா? நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும்ல, அதனால் அதுக்கு ஏற்றவாறு நிறைய சொத்துக்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் கிட்ட கேட்கும்போது, பார்வதி சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை நம்ம சிவராமன். கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடி, தயவு செய்து இந்த விஷயத்தில் நீ என்னை தலையிடாதன்னு சொல்லிடுறாங்க. அப்படி எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே குடும்பத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி தனியாட்டு முன்னேறலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரேகுராமும் ஜானகிட்ட வந்து, ஜானகி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நம்ம ஜானகியும் கதிர் தனாவோட ஞாபகம் வருது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதியை புவனேஷ் கிட்ட வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ரேகுராம் ஒரு கேஸில் ஜெயிச்சிட்டான். பல வருஷமாக அந்த பரம்பரை சொத்து கேஸ் இழுவையில் இருந்துச்சுல்ல, இப்போ அவன் பக்கமாக திரும்பிட்டேன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல புவனேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு இந்த ரேகுராமுக்கு மட்டும் இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதே. அவனை எப்படியாவது தோக்கடிக்கலான்னு பார்க்கும்போது எப்போவுமே அவன் முன்னேறிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது பசுபதியும் அது மட்டும் இல்லாமல் ரேகுராம் அந்த சொத்தை எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து எழுதலான்னு இருக்காங்கிற விஷயம் எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. பசுபதி கிட்ட புவனேஸ்வரியும், இனியும் அவங்க வீட்டில் ஒரு ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னா நம்ம ரேகுராம் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டான். என்னைக்கு சொத்தை பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துச்சோ அன்னைக்கே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை வரதான் போகுது. எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போறாங்க. அந்த குடும்பமே சிதறி சின்ன பின்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புவனேஸ்வரியும் பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம புவனேஸ்வரி நினைச்ச மாதிரி ரேகுராமோட குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரதான் போகுது. நம்ம ரேகுராமும் மாயாவுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக செய்யணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகி ரேகுராம் கிட்ட வந்து, இந்த சொத்துக்களை பிரிக்கிறனால ஏதாவது ஒரு பிரச்சனை வராதே, குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை எல்லாமே போகாதே அப்படின்னு கேட்கும்போது ரகுராமும் ஜானகி கிட்ட, எதுக்கு ஜானகி நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்க, கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்க போகிறோம். இதே சந்தோஷம் நீடிக்க தான் போகுது. அவங்களுக்கு சேர வேண்டிய எல்லா பணத்தை தானே நான் கொடுக்க போகிறேன், அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் எண்ணத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாவை போட்டு அந்த குடும்பத்தை விட்டு போகலான்னு சொல்லி தான் நம்ம பத்மாவும் எண்ணம் போடுறாங்க. அதே சமயத்தில் பார்வதியும் இந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்கன்னே சொல்லலாம்.